ஹே ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பெண்ணும் பொருட்டும் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இங்க ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய முட்டாள்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த கிராமத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தாங்க புத்திசாலியான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு மாதிரியே அங்க ஒரு நாய் இருக்கும். அதுவும் ஒரு புத்திசாலியான நாயே. ஆனா அந்த கிராமத்துக்காரங்களாம் சேர்ந்து அந்த நாயை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்குள்ள நடக்கிற பரபரப்பான விஷயங்கள்லாம் என்ன, அங்க காத்திருக்கிற ட்விஸ்டுகள்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் ரொம்ப வித்தியாசமா இந்த கதையில சொல்லிருப்பாங்க. இப்ப இந்த படம் OTT-ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்குங்க. மஸ்ட் வாட்ச் மூவினே சொல்லலாம். அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோவே. லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு முட்டாள் பசங்கன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு அந்த கிராமத்தையே ஒரு கலவரக்காடா தான் ஆக்கி வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிற கிராமத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு புத்திசாலி இருந்திருக்காருங்க. அவருமே அந்த கிராமத்துக்காரங்கிட்ட அறிவுரையெல்லாம் சொல்லி அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி அவங்க கையில இருக்கிற அருவாளையும் ஆயுதங்களையும் வாங்கி அவங்க கிராமத்துல இருக்கிற இந்த டேம் தண்ணிலையும் தூக்கி எரிஞ்சிடுறாரு. ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன கத்தி மட்டும் தெரியாம கீழே விழ அத ஒரு சின்ன பையன் அங்க எடுத்து வச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப இந்த கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. அப்படி அங்க ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுடைய வாசல்ல ஒரு சங்கிலியில ஒரு நாயை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த நாய் ரொம்ப பாவங்க. இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து இது மாதிரி கட்டி போட்டுதான் அந்த நாயை வளர்க்குறாங்க போல. இது குட்டி நாயா இருக்கிறப்போ புது வீட்டுக்கு வந்திருக்கோம், இதுக்கப்புறம் ராஜா மாதிரி வாழ போறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு அப்படியே விளையாடி உருண்டு பிறண்டு ரொம்ப ஜாலியாவே அந்த வீட்டுல இருந்திருக்கு. ஆனா அது வளர வளர அந்த வீட்டுல இருக்கிறவங்க அதை பயங்கரமா திட்டிருக்காங்க, கொம்ப வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில ஒரு கூண்டு வாங்கி வச்சு அந்த கூண்டுலயே அந்த நாயை கட்டி வச்சு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சிருவாங்க போல. இந்த நாயை பாபுராஜ் அப்படின்ற மாதிரி ஒரு நபரும் அவங்க அம்மாவும் தான் வளர்ப்பாங்க. இப்படி வளர்ந்து வளர்ந்து இந்த நாய் ரொம்ப மனக்கசப்புல இருக்கோங்க. என்னத்த வாழ்க்கைய வாழ்றோம் அப்படின்ற ஒரு வெறுப்புல தான் படுத்து கிடக்கு. என்னதான் இந்த நாயுடைய முதலாளிகள் அப்படி இருந்தாலும் நாய் ரொம்ப விசுவாசமான நாய்ங்க. என்னைக்குதான் திருட வந்தா அவனை லவக்குன்னு பிடிச்சணுன்ற மாதிரி காத்திருக்க. அப்படி அந்த வீட்டுக்கு ஒரு நபர் வராரு. அந்த நபர் அங்க காம்பவுண்ட் செவரு எகுதி குறிச்சு தாங்க வராரு. அந்த நாயுமே ஆஹா திருட வந்துட்டான் போல இருக்குன்னு சொல்லி அந்த நபரை பார்த்து கொலைக்க அவனும் கள்ள தூக்கி அடிக்கலான்னு வர. அப்ப அந்த வீட்டுக்குள்ள அந்த நாயுடைய முதலாளி அம்மா வெளியே வராங்க. அடைச்சி கம்னு கடை, இதுக்கு இப்ப கொல்ச்சினா இருக்க, யாரு வந்திருக்கான்னு எட்டி பார்த்தா அங்க மாஸ்டர் தான் வந்திருக்காரு. ஆமாங்க, அந்த வந்த நபருடைய பேரு மாஸ்டர். அவர் ஊருக்கே மாஸ்டருங்க. ரொம்ப மரியாதையா தான் எல்லாரும் பாப்பாங்க. என்ன மாஸ்டர் சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? அது உன் பையன் பாபுராஜ பார்க்க தான் வந்தேன். புதுசா கார் வாங்கியிருக்கானாமே, அவன் எங்கன்னு கேட்க அவன் எங்க வீட்டுல இருக்கான், அவன் பசங்களோட வெளியே போயிருக்கான், காரையும் எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்ல. இப்ப இந்த மாஸ்டரும் அப்படியே அந்த லேடி பக்கத்துல வந்து ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி அந்த லேடியோடைய கணவர் பல வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்து போனதுனால அப்பப்ப இந்த லேடியோடைய வீட்டுக்கும் இந்த மாஸ்டர் வந்துட்டு போவாரு. இவனை லபக்குன்னு ஒரு கடி கடிக்கலான்னு பார்த்தா இப்படி நம்ம முதலாளி அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கானேன்ற மாதிரி இந்த நாயும் கோவமா பார்க்க அந்த வீட்டுல இருந்து கிளம்பும் போதோ இந்த முதலாளி அம்மா வேற வந்து, மாஸ்டர் உங்க சட்டையில அழுக்கு ஒட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அழுக்க வேற எடுத்து ரொம்ப அன்பாவே வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மாஸ்டரும் வெக்கப்பட்டுக்கிட்டு போக இதையெல்லாம் அந்த நாய் ரொம்ப கோபமா பாக்குது. அடைச்ச மானங்கெட்ட வீடா இருக்கே, இந்த வீட்லயா எவ்வளவு நாள் நம்ம இப்படி வளர்ந்து கிடக்கும், அட போங்கய்யா அப்படின்ற மாதிரி நாய் ரொம்ப சலிச்சிக்க. இப்ப அதே ஊருக்குள்ள இருக்கிற குமார் அப்படின்ற மாதிரி ஒருத்தர காமிக்கிறாங்க. அவரோட வீட்டுல மொய் விருந்து வச்சிருக்காங்க. அதாவது ஒரு வயசு வந்தும் இந்த குமாருக்கு திருமணமே ஆகாதனால இந்த மாதிரி மொய் விருந்து வச்சு இந்த குமாருடைய அம்மா நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி அவங்க வீட்டுல இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் அடைக்கிறது வழக்கம். அப்படி அந்த மொய் விருந்துக்கும் பிரியாணி அங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க குமார் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி விருந்துக்கு தேவையான எல்லா சாமாவையும் அம்மாக்கு வாங்கி கொடுத்துட்டு குமாரும் நேரா தன்னுடைய நண்பர்களை பாக்குறதுக்கு காட்டுக்குள்ள ஒரு சின்ன இடம் இருக்குங்க, அந்த இடத்துக்கும் வராரு. அங்கேயுமே தான் ஃப்ரெண்டு கிட்ட சாருவை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சாரு தான் நம்ம படத்துடைய ஹீரோயினுங்க. ஓ அந்த அக்காவா, ரொம்ப நல்ல அக்காவாச்சு. ஆக்சுவலி எனக்கு அவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். குமார் அண்ணா அப்பப்ப அந்த அக்கா உங்களை பத்தி கூட பேசியிருக்காங்க. அந்த அக்காக்கு உங்க மேல ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையனும் ஏத்தி விட இதுல குமார் ரொம்ப குஷியாயிடுறாரு. என்னடா சொல்ற, இருக்குமோ, அப்போ நானும் அந்த சாரு கிட்ட போயிட்டு ஜாலியா பேசலாமோ அப்படின்னு இவரு ஒரு பிளான பண்ணிக்கிட்டு இருக்க. கட் பண்ணா இப்ப அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஹீரோயினான சாருவா காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரே புத்திசாலி பொண்ணுன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்கதான். அவங்க இப்ப மார்க்கெட்டுக்கு தான் ஃப்ரெண்டோட பொருட்கள் வாங்க வந்திருக்காங்க. கட் பண்ணா அதே வேலையில இங்க குமார் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போதோ அந்த மாஸ்டரும் குமாரை தேடி வராரு. என்னடா குமாரே, உங்க வீட்டுல மொய் விருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா இங்க உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட
ஃப்ரெண்ட்ஸோட கடலை போட்டுனுக்குற, இப்படி மொய் விருந்து மட்டும் வச்சிருந்தா என்ன பிரயோஜனம், எப்ப கல்யாண விருந்து வைக்க போறேன்ற மாதிரி கேட்க, கல்யாணம் பண்றதுலயே இன்ட்ரெஸ்ட் இல்ல மாஸ்டர், ஓப்பனா சொல்லவா, எனக்கு இந்த கல்யாணம் பண்ணாம வெறும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட குமார் பேசுறத பாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்க, டேய் நம்ம ஒண்ணு அமெரிக்கால வாழல, இதுக்கு மட்டும் நம்ம ஊர்ல எதனா ஒரு பொண்ணு கிட்ட போய் கேட்டனா தொடப்பு கட்ட பிய அடிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் குமார் கிட்ட சொல்ல, பட் குமாரும் பாக்கிறதுக்கு ஸ்மார்ட்டா தானே இருக்கான் அப்படின்னு அவனுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு, நம்ம கேட்டா எந்த பொண்ணு வேணாலும் அந்த விஷயத்துக்கு ஒத்துப்பா அப்படின்ற மாதிரியும் நினைப்பான். அந்த தைரியத்துல தன்னுடைய செல்போனை தனியா ஒரு இடத்துக்கு கொண்டு போயும், ஆல்ரெடி தான் ஃப்ரெண்டு வேற அந்த சாருன்ற ஒரு பொண்ணு குமார் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கான்ற மாதிரி ஏத்தி விட்டுருப்பான்ல, அப்படி அந்த சாருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். அப்படி இந்த மழை ஒரு நதியில வந்து கலக்குதோ அது மாதிரி நானும் உன்னோட கலக்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரியும் சாரு கிட்ட குமார் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப, மார்க்கெட்ல தான் ஃப்ரெண்டோட இருக்கும் போதோ சாரு கேக்குறாங்க. அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. உடனே தான் செல்போன்ல, குமார் அண்ணா என்னன்னா நீங்களே இப்படி அனுப்புறீங்க, உண்மையாலே நீங்க தான் அனுப்புறீங்களா இல்ல வேற யாருன்னா பேசுறாங்களான்னு கேட்க, இது அண்ணாவா, அண்ணன் இந்த பொண்ணு எப்படி கேக்குறான்ற மாதிரி குமாருக்கும் ஒன்னும் புரியல. அது இல்ல சாரு, நீ கொஞ்சம் பெரிய மனசு உள்ளவ, அதனால இது புரிஞ்சுப்பேன்னு பார்த்தேன், அதான் இப்படி அனுப்புனேன்னு சொல்ல, சாருக்கோ பயங்கர கோவம் வருது. தான் ஃப்ரெண்டு கிட்டையும் பொருள் எல்லாம் வாங்கிட்டு நான் இங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டோம். பக்கத்துல ஒரு இடத்துக்கு வந்தோம். டே குமாரண்ணா, உனக்கு ஓரளவுக்கு தான் மரியாதை, என்னடா பெருசா ஓப்பன் மைண்ட் என்ன தெரியுமா, இப்படி மெசேஜ் அமிச்சா பச்சை பச்சையா கேட்கறது தாண்டா அப்படின்ற மாதிரியும் கழுவி ஊத்துறாங்க. இல்ல குமாரும் பெருத்த அவமானப்பட்டு, சரி ஓகே இதை நமக்குள்ளேயே வச்சுக்கலாம், வெளியே சொல்லி என்னை அவமானப்படுத்தி விட்டுறாதே அப்படின்ற மாதிரியும் சாருவை சமாளிக்க, ஆனா இதுல இருந்து தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம குமார் அவரோட நண்பர்களோட ஒரு இடத்துல இருப்பார்ல, அப்போ திடீர்னு ஊருக்குள்ள ஒரு பரபரப்பு வருது. உங்க ஊரு டேமுக்கு பக்கத்துல யாரோ ஒரு பெரிய மனுஷன் தண்ணியில விழுந்துட்டானா. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாஸ்டர் எல்லாருமே டேமுக்கும் ஓடி போய் என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அங்க ஒரு கதையை சொல்றாங்க. அதாவது பாபுராஜ் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் அவனுடைய வீட்டுல ஒரு நாய் வளர்ப்பான். அந்த முதலாளி அம்மா கூட நாயை குடும்பப்படுத்தி கூண்டுல அடைச்சு வச்சிருக்கிறதா ஓப்பனிங்ல சொன்ன பாத்தீங்களா, அந்த நாய் ஆல்ரெடி மன உளைச்சல்ல இருக்கு. மேற்கொண்டு அந்த முதலாளி அம்மா சோறு வச்சுட்டு ஒழுங்கா சோற தின்னுன்ற மாதிரி ஒரு குச்சியை எடுத்துட்டு அந்த நாயை அடிக்க வராங்க. எவ்வளவு நாள் நீ உத்தமின்னு சொல்லி உன் வீட்டுல நாயா இருந்த, இப்பதான் உன் சுயரூபம் தெரிஞ்சது, என்னையா அடிக்க வரேன்னு சொல்லி அந்த முதலாளி அம்மாவையே அந்த நாய் கடிச்சிட்டு அங்க சங்கிலிய அரசுக்கு அங்க இருந்து ஓடிடுதுங்க. இப்படி ஓடின நாய் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அங்கேயும் அந்த நாய் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்க போலீஸ் எல்லாம் இந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருக்கு, எல்லாரும் உஷாரா இருங்கன்னு அங்க இங்க போய் தப்பிக்க பாக்குறாங்க. அப்படி இன்ஸ்பெக்டரையே அந்த நாயை கையிலேயே கடிச்சிட்டு நேரா இந்த டேம நோக்கியும் ஓடி வருது. ஐயோ, சொறி பிடிச்ச ராபிஸ் வந்த ஒரு நாய் ஓடி வருது, எல்லாரும் தப்பிங்கய்யா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்டதும் அந்த டேம் மேல இருக்கிற ஒரு அங்கிள் பயந்து போய் தண்ணியில குதிச்சிருக்காருங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரியும் அங்க ஊருக்காரங்க பேசிக்க, அப்ப இந்த மாஸ்டரும் தன்னுடைய கிராமத்துக்காரங்க கிட்ட, டேய் ராபிஸ் வந்து அந்த சொறி பிடிச்ச நாயை நம்ம பிடிச்சாகணும்டா, அது மட்டும் நம்மள கடிச்சதுன்னா நம்ம உசுரே ஆபத்துல மாட்டிப்போம், எல்லாரும் பிரிஞ்சு போய் அந்த நாயை பிடிக்கிறதுக்கு பாருங்கடா அப்படின்ற மாதிரியும் அவரு ஒரு பிளான பண்ண, இங்க குமார் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் இங்க போய் நாயை தேடுங்க, நான் டேம்ல குளிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவர் குளிக்க போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பாபுராஜ காமிக்க, அதாவது அந்த நாயோடைய ஓனருங்க தன்னுடைய அம்மாவை தானே அந்த நாய் கடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிருக்கும், அப்படித்தான் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. பாபுராஜுக்கும் மாஸ்டர் வேற கால் பண்ணி, டே உன்னோட நாய் தாண்டா வெறி பிடிச்சி கிராமத்து முழுக்க எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு, நீ எங்க இருக்க, நீ வந்தாதான் எல்லாரும் சேர்ந்து போய் தேட முடியும்ன்ற மாதிரியும் இந்த பாபுராஜையும் அவரை கூப்பிட, பாபுராஜும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதோ அங்க இன்ஸ்பெக்டர் வேற நாய் கடிச்சு ஊசி போட்டுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அத்தாடி, நம்ம நாய் எவ்வளவு அட்டகாசம் பண்ணிருக்கே, இப்ப இதனால கிராமத்துக்காரங்க நம்மள போட்டு பழக்க போறாங்களேன்னு அவருக்கு ஒரு பயங்க. இது மட்டும் இல்லாம இந்த பாபுராஜ் இன்னொரு காரியமும் அந்த கிராமத்துல பண்ணுவாரு. அதாவது சாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொன்ன பாத்தீங்களா, அப்படி அந்த சாருவை ஸ்கூல்ல இருந்து இந்த பாபுராஜ் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. இப்ப கூட சாருவோட அவர் மார்க்கெட்டுக்கு போறதா பிளான் பண்ணிருப்பாரு. ஆனா சாரு தான் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனதுனால அவரு சாருவோட போன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. இங்க பாரு சாரு, நான் சொல்றத மட்டும் நீ கேட்கலன்னு வை, இப்பவே பிரேக்கப் பண்ணிடுவேன்ற மாதிரியும் அவர் பேசிக்கிட்டு இருக்க, இப்ப நம்ம பாபுராஜோடைய வீட்டுக்கு அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அங்க மாஸ்டர் வேற வர, என்னையா நாயை பிடிக்க போவோமா, பாபுராஜ் உன் காரை ஏறா அப்படின்ற மாதிரி சொல்ல, மாஸ்டர் புது கார் மாஸ்டர், எவ்வளவு பேரெல்லாம் தாங்காது, டேய் நாய் உன் வீட்டு நாய் தானே, அப்ப நீ தாண்டா காரை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் அந்த கார்லயும் ஏறி உக்காந்துக்கிறாங்க. மாஸ்டர் வேற ஒரு இடுப்புல இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து அந்த கார்ல வைக்கிறாரு. அந்த கத்தி எது தெரியுதா, ஓப்பனிங் சீன்ல ஒரு சின்ன பையன் ஒரு கத்தி எடுத்து வச்சிருப்பானே, அந்த கத்தி தான் இந்த கத்தி. இப்போ ஊருக்குள்ள இருக்கிற இளைஞர்களும் அந்த நாயை பிடிக்கிறதுக்காக அங்க இருக்கிற வேலு கம்பம் கட்டை கிட்டன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப வெறி கொண்டு, ஏன் அந்த நாயை விடவும் அவங்க வெறி கொண்டு கிளம்புறாங்க. இங்க நாயே எங்க போறதுன்னு தெரியாம அங்க ஒரு கோழி பண்ணை உள்ள வேற பூந்து போயிடுதுங்க. ஆல்ரெடி சொறி பிடிச்ச நாயை எங்களை நம்ம கடிச்சிட போகுதுன்னு சொல்லி பயத்துல இருக்கிற கிராமத்துக்காரங்க கோழி பண்ணை உள்ள நாய் போறத பார்த்து ஒருவேளை கோழிய நாய் கடிச்சிருக்கோமோ அப்படின்ற மாதிரியும் பயப்படுறாங்க. இப்போ ஊர் முழுக்க எல்லாரும் கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு பூட்டிக்கிட்டோம் அவங்கவுங்க வீட்லயே பதுங்குறாங்க. நாயை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவேன்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. இப்படி இந்த
இந்த பரபரப்புனால இங்க மொய் விருந்து வச்சிருக்கிற குமாரோடைய அம்மா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. என்னடா மொய் விருந்துக்கு பிரியாணி எல்லாம் பண்ணி அப்பளத்தெல்லாம் பொரிச்சு உக்காந்துகிட்டு இருந்தா கூட்டமே வரலன்ற மாதிரியும் புலம்பிக்கிட்டு இருக்க குமாரோட அம்மா ரொம்ப ஓப்பன் டைப்புங்க. மொய் விருந்துல சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு போற எல்லாரோடைய மொய் கவரையும் அவங்க திறந்து பாப்பாங்க. ஏன் வசந்தா, என்ன இது 300 ரூபாய் வச்சுட்டு போற? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரப்போ நான் 1000 ரூபாய் வச்சல, இன்னொரு தடவை இப்படிலாம் கம்மியா வைக்கணும்னா விருந்துக்கே வராதுன்னு சொல்லி அங்க கம்மியா வைக்கிறவங்கள அசிங்கப்படுத்தியும் அனுப்புவாங்க. அப்படி அந்த அம்மாவுடைய பேச்ச அவங்க கணவரும் கேட்கணும், வீட்டுல இருக்கிற பிள்ளைகளும் கேட்கணும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு கடைக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தோழி, அவங்களுமே அங்க ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப டக்குன்னு அவங்களோட ஃப்ரெண்டு சுமா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணுக்கும் கால் பண்றாங்க. சுமா, உனக்கு விஷயம் தெரியுமாடி? ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க? நான் இப்ப இந்த சாரு பொண்ணோட கடைக்கு வந்தனா இங்க நான் ஒரு கன்றாவிய பார்த்தேன்டி. என்ன கன்றாவி? சும்மா, உனக்கு தெரியும்ல, நான் ரொம்ப நாளாவே அந்த குமார் பையனை ஒன் சைடா லவ் பண்றேன். அவனும் என்ன லவ் பண்றதா தான் நினைச்சேன். ஆனா அவன் என்னன்னா இந்த சாருக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கான். அதுல நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமான்ற மாதிரி வேற கேட்டிருக்கான். எனக்கு பயங்கர கோவமா இருக்குடி. நீ இப்ப அந்த குமாரோடைய வீட்டுக்கு தானே மொய் விருந்துக்கு போயிருக்க. அந்த குமார் அங்க இருந்தானா போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடுறியா? நான் அவனை பச்சை பச்சையா கேட்கணும்ன்ற மாதிரியும் இப்ப இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த சும்மாவும் ஒரு நிமிஷம் அந்த குமாரை தேடிட்டு உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லியும் குமாரோடைய ரூமுக்கு போறாங்க. அப்படி ஜன்னல்ல கை விட்டு, அக்கா லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன், அந்த குமார கழுவி ஊத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அங்க குமார் இல்லைங்க, குமாரோடைய தம்பி தான் இருக்காரு. சும்மா, நான் என்ன பாவம் பண்ண, எதுக்கு என்ன திட்டுறாங்க? ஐயோ, உங்க அண்ணன் நினைச்சு திட்ட வச்சுட்டேன் அப்படின்னு அந்த போன் காலையும் கட் பண்ணிட்டு, நீ ரொம்ப நல்ல பையன் தான்டா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சும்மா அங்க சொல்லிட்டு போக, இப்ப இந்த குமாரோடைய தம்பிக்கும் ஒரே வெக்கங்க. இன்னொரு பக்கம் சுமாவுடைய அம்மா அதே மொய் விருந்துக்கு வந்து நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படி நல்லா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் சுமாவோட கிளம்பும் போது மொய் வைக்கணும்ல. அப்படி அந்த மொய் கவரை குமாரோடைய அப்பா கிட்ட கொடுத்துட்டு கிளம்ப, அது உள்ள இருந்து ஜன்னல்ல அந்த கிளவியான குமாரோடைய அம்மா பாத்துருது. ஏ சீதா, கொஞ்சம் நெல்லு, எவ்வளவு மொய் வச்சிருக்கன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அவங்க முன்னாடியே குமாரோடைய அம்மா அந்த கவரை திறந்து பார்த்தா அங்க அந்த சீதா வெறும் 500 ரூபாய் தாங்க மொய் வச்சிருக்காங்க. நீயும் பொண்ணும் வந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு 500 ரூபாய் மொய் வச்சுட்டு போறியா? உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் 2000 ரூபாய் வச்சல, உனக்கு வெக்கமா இல்லையான்ற மாதிரி கேட்க, அந்த சீதாக்கும் பயங்கர கோவம் வந்துருது. என்ன ஓவரா பேசினுகிற? 3 வருஷமா உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பார்த்தா மொய் விருந்து மட்டுமே வச்சுனுகிற, உனக்கெல்லாம் எவ்வளவு வைக்கிறதே பெருசுன்ற மாதிரி 2 பொம்பளைங்களும் சண்டை போட்டுக்க. இதுல ஒரு படி மேல போய் குமாரோடைய அம்மா, எங்க வீட்டு பிரியாணியை எவ்வளவு தின்னல, அந்த பிரியாணியோட விலையே 2000 ரூபாய், அதை கொடுத்துட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்ல, உனக்கு பிரியாணி தானே வேணும், இந்த வச்சுக்கோன்னு சொல்லி வாயில கைய விட்டு வாந்தி எடுத்துட்டு அந்த சீதா தான் பொண்ணு கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப சீதாக்குமே எப்படின்னா இந்த குமாரையும் அவங்க அம்மாவையும் பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குங்க. அப்படி ஒரு வேலையில தான் சீதாவோட பொண்ணு இந்த சுமா, மாமா உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? இந்த குமார் இருக்கானே, குமாரு அவன் ஒரு காரியம் பண்ணிருக்காமா. சாரு அக்கா இருக்கால, அவகிட்ட ரூம் போட்டு நம்ம ஒன்னா இருக்கலாமான்ற மாதிரி அந்த குமார் கேட்டிருக்காமா. இதை மட்டும் நீ வச்சு பிரச்சனை பண்ணனு வையே, அந்த குமாரோடைய குடும்பமே ஒரு வழியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சீதாக்கும் அல்லெல்லாம் இழிச்சுக்கிட்டு பெரிய சந்தோஷம் கிடைக்குது. இப்ப இந்த விஷயத்த உடனடியா சாருவோடைய வீட்டுல சொல்லி ஆகணுமே அப்படின்னு நேரா சாருவோடைய வீட்டை நோக்கியும் கிளம்ப, இங்க பாபுராஜி இந்த மாஸ்டரோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் நாயை பிடிக்க வேற போயிருப்பாருல. அப்படி ஒரு வழியில உங்க ஃப்ரெண்டோடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது இந்த குமாரு நம்ம சாரு கிட்ட ரூம் போடலான்னு கேட்டிருப்பார்ல, அந்த விஷயம் இப்ப இவங்களுக்கும் தெரிஞ்சதுங்க. இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த சீதாவோடைய இன்னொரு புள்ளதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருப்பாரு. அவரு தான் அங்க இந்த மாஸ்டர் கிட்டயும் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்ல, மாஸ்டருமே அப்படியாடா குமாரு உண்மையாலேயே சாரு கிட்ட அப்படி கேட்டானாடா? அதுக்கு சாரு என்ன சொல்லிருப்பா? அவன் வேற டேம்ல குளிக்கலான்னு போனானே, ஒருவேளை அவன் குளிக்க போகாம சாருவோட ஒன்னா இருக்க தான் போனானா? டேய், நான் குமார பார்த்தாகணும், என்னாச்சுன்னு கேட்டாகணும், வாடா குமார பார்க்க கிளம்புவோன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கிளம்ப, இதெல்லாம் அதே கேங்ல இருக்கிற பாபுராஜ் வேற கேக்குறாரு. பாபுராஜ் தானே சாருவை காதலிப்பாரு. அவருக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுது. ஐயோ, நம்மளோட காதலியை தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களா? அப்படி இந்த குமாருக்கும் என் காதலிக்கும் என்ன லிங்க் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட அந்த பாபுராஜும் கிளம்புறான். கிராமத்துக்காரங்களும் அந்த நாயை தேடி நாலா பக்கமும் அலைறாங்க. பிடிக்க முயற்சி பண்ணாலும் நாயை பிடிக்க முடியல. ஒரு வேளையில சீதா தான் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டோம் நேரா இந்த சாருடைய வீட்டுக்கு வர, சாருடைய வீடே ரொம்ப வித்தியாசமான வீடா இருக்குங்க. அந்த வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா, யாரு கூட பேசினாலும் மைக்ல தான் பேசிப்பாங்க. சாருடைய அப்பா சரியான வெள்ளேந்தினே சொல்லலாம். எதுக்குமே கோவப்பட மாட்டாருங்க, ரொம்ப சாந்தமானவரு. ஆனா சாருவோட அம்மா சின்ன விஷயத்துக்கு கூட எமோஷனல் ஆயிடுவாங்க. அப்படி அவங்களையும் கூப்பிட்டு, இப்ப இந்த சீதா, அக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க பொண்ணு எங்க? அவளை கூப்பிடுங்கன்னு சொல்ல, என் பொண்ணு வெளியே போயிருக்கா. ஏன், என்னாச்சு? இந்த குமார் இருக்கால, குமாரு அதான் இப்ப மொய் விருந்து கூட வைக்கிறாரே, அவன் உங்க பொண்ணு கிட்ட ரூம் போடலாமான்னு கேட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையும் இப்ப சாருவோட அம்மா கிட்ட சொல்ல, அவங்க பயங்கர எமோஷனல் ஆகுறாங்க. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு கிட்டயாம அப்படி கேட்டான்? அண்ணன் மாதிரி பழகிறன்னு பழகிறானே, இப்படியா பண்ணுவான்?
இப்ப நான் இதை யார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி நேரா தான் கணவர்கிட்டயும் அவங்க வந்து சொல்றாங்க. நான் முன்ன சொன்னல அவங்க கணவர் ரொம்ப சாந்தமானவருன்ட்டு. அவர் இதை கேட்டு கூட கோவப்படாம, ஏமா ஏன் கத்தி அழுகுற, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிப்போம், குமார் யாரு நம்ம பையன் தானே அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப சாந்தமாவே பேச, அட போயா டுபாகூரு உன்கிட்ட சொன்ன பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வைத்தியர் இருப்பாருங்க. அப்படி அந்த வைத்தியர்கிட்டயும் இப்ப அந்த அம்மா வந்து இந்த மேட்டரை சொல்றாங்க. வைத்தியரும் பயங்கர ஷாக் ஆகுறாரு. சரி, இந்த வைத்தியருக்கு முன்னொரு காலத்துல இந்த அம்மாவோட ஒரு தொடர்பு இருக்கோங்க. அதனாலேயே சாருவை அந்த வைத்தியருக்கு ரொம்ப பிடிக்கும். சாருவோட அப்பாக்கு கோவம் வரதுக்கு பதிலா வைத்தியருக்கு கோவம் வந்து, இங்க பாருமா நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம இப்பயே எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா அந்த குமாருடைய வீட்டுக்கு போவோம், இந்த விஷயத்த சொல்லி அவங்கள கிளின்னு கிழிச்சிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த கிராமத்துக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க எல்லாரும் குமாருடைய வீட்டை நோக்கியும் போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம குமாரு இன்னும் டேம்ல தானே குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி குமார தேடியும் இந்த மாஸ்டர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர அங்க குமாரியும் பாக்குறாங்க. அப்படி குமாரியும் கூப்பிட்டு கார்ல உட்கார வச்சுக்க, என்னடா குமாரு இப்பதான் விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிருக்கியாமே, அதுக்கு சாரு என்ன சொன்னா அப்படின்ற மாதிரியும் கேட்க, சாரு தான் அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பாளு. ஆனா குமாரு அங்க மாத்தி சொல்றாரு, அது எப்படின்னா என் வாயால சொல்லுவேன், சாரு என்கிட்ட கட்டாயப்படுத்தாது அப்படின்ற மாதிரி சொன்னானா அப்படின்னு குமார் சொல்ல, இதையுமே அங்க இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, கட்டாயப்படுத்துறதா, அப்போ கட்டாயப்படுத்தினா என்ன நடக்கும், அப்ப சாரு அதுக்கு ஒத்துக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்க குமாரும் அதுக்கு சிரிக்கிறாரு. இதெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்கிற சாருவுடைய காதலன் பாபுராஜுக்கும் பயங்கர கோவம் வருதுங்க. ஆனா பாபுராஜும் சாருவும் காதலிக்கிற விஷயம் அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாதுங்க. அதனால அவங்க தெரியாமையே குமாரோட லிங்க் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த கோழி பண்ணை இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கும் இவங்க எல்லாரும் வர, அப்ப அந்த கோழி பண்ணையில இருக்கிற கோழிகள் எல்லாம் அந்த நாய் கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு புரளைய கிளப்பி விட்டுருக்காங்க போல. அதனால இந்த மாஸ்டரும் அந்த கோழிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொளுத்திருங்க, இல்லைன்னா அந்த நோய் நம்மளுக்கும் பரவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மாஸ்டருடைய மொபைலுக்கு ஒரு போன் கால் வருதுங்க. அதாவது இந்த சாருவுடைய வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இந்த குமாருடைய வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறதாகவும் பிரச்சனை நடக்க போறதாகவும் அங்க அவருக்கு தெரிய வர, இந்த விஷயத்த உடனடியா குமார்கிட்டயும் அவரு சொல்றாரு. என்னது உங்களுக்கு தான் இந்த மேட்டு தெரியும்னு பார்த்தா எங்க வீட்டுல கூட தெரிஞ்சிருச்சா, எது ஊருக்கே தெரிஞ்சிருச்சா, என் வீட்டை நோக்கி சாருவுடைய வீட்டுல வராங்களா, எதுக்கா இருக்கும், ஒருவேளை கல்யாணம் பேசி வைக்க போறாங்களோ, கல்யாணம் பேசுறாங்களோ இல்ல உனக்கு கருமாறி பண்றாங்களோ, எதுவா இருந்தாலும் நீ இங்கே இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி இப்ப அந்த மாஸ்டர் நம்ம குமார பாபுராஜ் கூட விட்டுட்டு அவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப, இன்னொரு பக்கம் சாருவுடைய வீட்டுல இருக்கிறவங்களும் இப்ப இந்த குமாருடைய வீட்டுக்கு கோவமா வருவாங்கல்ல, அதெல்லாம் தொலைவுல குமாரோட அம்மாவும் பாக்குறாங்க. இப்பவாச்சும் நிறைய பேர் வராங்களே, எல்லாரையும் உபசரிச்சு பிரியாணி போடுங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாம் நம்ம விருந்துக்கு தான் வராங்கன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் பிரியாணி சாப்பிட வர உட்கார வைக்கிறாங்க. அங்க கோவமா வந்த சாரு வீட்டு சைட்ல இருக்கவங்க எல்லாம் பிரியாணின்ற ஒரு வார்த்தையை கேட்டதும் பொறுமையா சண்டை போடுவோன்ற மாதிரி அவங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க, அங்க சாருவோட அம்மாக்கு தாங்க ஒன்னும் புரியல, இதுடா வந்தோம் என்னடா வேலை பாக்குறீங்க, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரியும் அங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க எல்லாரும் உட்காந்து குமாரோடைய வீட்லயும் முக்கியமான விஷயத்த பேசணும்ன்ற மாதிரி சொல்ல, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம சாருவோட வீட்டு சைட்ல இருக்கவங்க எல்லாம் முடிக்கிறாங்க. சாம சாருவோடைய அம்மாவையே எழுப்பி பேச சொல்லுவோன்ற மாதிரி அவங்கள பேச சொல்ல, அவங்களும் டக்குன்னு வார்த்தையை விடுறாங்க. உன் பையனுக்கு அவ்வளவு இருந்ததுன்னா வேலிங்கத்தா முள்ளுல போயிட்டு அவனுக்கு தேவையானதை தனிச்சுக்க வேண்டியதுதானே, அதுக்கு என் பொண்ணு தான் கிடைச்சாலா அப்படின்ற மாதிரி கேட்க, குமாரோட அம்மாவுக்கு கோவம் வருது. என் பையனை பத்தியா தப்பா பேசுறேன்னு கேட்கும் போதோ, உன் பையன் தான் என் பொண்ணு கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கான், ரூம் போடலான்னு கூப்பிட்டு இருக்கான், என் பொண்ணு ஒன்னும் தப்பு பண்ணலன்னு இவங்க சொல்ல, உன் பொண்ணு அப்படி கூப்பிட வச்சிருப்பா, நடத்தையாலதான் என் பையன் அப்படி கூப்பிட்டுருப்பான் அப்படின்ற மாதிரியும் ரெண்டு வீட்லயும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதுல நடுவுல வேற சாருவோடைய அம்மா, நீ மட்டும் ரொம்ப உத்தமியா, நீ ஏன் உன் புருஷனுக்கு முன்னாடி இந்த வைத்தியரை தானே வச்சிருந்தன்ற மாதிரி சொல்ல, இதுல இவங்களும் அசிங்கப்பட்டு போறாங்க. அதுன்னு மட்டும் இல்லைங்க, குமாரோடைய அம்மா எல்லாரையும் கிழிக்கிறாங்க. அங்க வந்த கிராமத்துக்காரங்க எல்லாருமே ஒரு காலத்துல பொண்டாட்டிக்கு தெரியாமையும் புருஷனுக்கு தெரியாமையும் வேற வேற ஒருத்தரோட தொடர்பு தானே இருந்தீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய சீக்கிரட்டையும் வெளியே கொண்டு வர, அதுல ஒரு கலவரமே வெடிக்குதுங்க. அப்பதான் அந்த கிராமத்துல இருக்கிறவன் ஒருத்தன் கூட உத்தம இல்ல, எல்லாரும் மானக்கட்டத்தனமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் புரியுது. பாபுராஜ் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் இந்த குமார பாத்துக்கிட்டு இருக்க குமாரியும் கூப்பிட்டு, நீ உண்மையாலேயே சாரு கிட்ட அப்படி கேட்டியா, சாரு உண்மையா அப்படி சொன்னாலான்ற மாதிரி கேட்க, குமாரும் ஆமான்ற மாதிரி அடிச்சு சொல்றாரு. மேற்கொண்டு குமார், எனக்கு இந்த காதலிக்கிறதெல்லாம் பெருசா விருப்பம் இல்ல, ஆறு பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் எனக்கு இந்த காமத்து மேலதான் அதிக ஈடுபாடு, அதனால்தான் நான் அவகிட்ட அப்படி கேட்டேன் அப்படின்னு அதை ரசிச்சு ருசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. குமாருடைய வீட்டுக்கு வந்தா அங்க ஒரு கலவரமே போயிட்டு இருக்குங்க. குமார் வீடு சைடும் சாரு வீடு சைடும் மாறி மாறி ஒருத்தர் மாதிரி அடிச்சுக்க, இதுல நடுவுல வந்த இந்த மாஸ்டரையும் போட்டு பொழந்து விட்டுறாங்க. இந்த சொறி நாய் இருக்கு பாத்தீங்களா, அது குறுக்கால ஓடி வந்துருதுங்க. ஐயோ நாய் வருதுன்னு இவங்க எல்லாரும் பயந்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்க எல்லாருமே ஒரே ரூம்ல வந்து அடைய, அப்பதான் இந்த மாஸ்டர் இந்த சண்டையை எப்படின்னா முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. இங்க பாருங்கப்பா, ரெண்டு பேரோட வீட்டுல இருக்கிறவங்களும் இந்த ரூம்ல இருக்கீங்க தானே, இந்த சண்டையை இப்பயே
இப்பவே முடிச்சிடலாம்பா. நம்ம எதுக்கு குமார் ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்கு அபிஷியலா பண்ணி வைக்க கூடாது? என்ன மாஸ்டர் சொல்றீங்க? ஆமாமா, நீயும் குமாருக்கு ரொம்ப வருஷமா திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற. இங்க சாருக்கும் வயசாகிட்டே இருக்கு. பேசாம அவங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சிருவோம். அப்படி குமார் ஆசைப்பட்ட மாதிரியே அவன் சாருவோடையும் ஒன்னா இருக்கலாம்ல. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, ஆல்ரெடி அந்த ஊர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் முட்டாள்கள் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருப்பேன். அவங்களும் பெருசா யோசிக்காம இது ஒரு நல்ல முடிவுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதுல அந்த வைத்தியர் வேற இருக்காரு பாத்தீங்களா, அவரு தானே சாருவோட வீட்டு சைடா லீட் எடுத்து பேச வந்தாரு. அவரும் எனக்கு இதுல விருப்பம். சாருவோட அம்மா உனக்கு ஓகே தானே? எங்க வீட்டு சைடுல பிரச்சனை இல்ல. குமார் அம்மா உனக்கு ஓகேவான்னு கேட்க, குமார் வீட்லயும் ஓகேன்னு சொல்ல, அப்படி அந்த ரூமுக்குள்ளேயே சம்மதத்தை பேசிட்டு இப்போ உடனடியா 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணிடலான்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. இப்ப இந்த தகவலை அங்க காட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற குமார் கிட்டையும் போன் பண்ணி சொல்ல, குமாருக்கும் ஒரே வெக்கங்க. போனை வச்சுட்டு நேரா பாபுராஜ் கிட்ட வந்தோம். பாபுராஜ், எனக்கும் சாருக்கும் திருமணம் முடிவு பண்ணிருக்காங்களா, வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்க போதான், என்ன கூப்பிடுறாங்கன்னு சொல்ல பாபுராஜ் பீதி ஆகுறாரு. எது உனக்கு திருமணமா, அதுவும் சாருவோடையா? இதுக்கு சாரு ஒத்துக்கிட்டாளான்னு கேட்க, அவளும் ஒத்துக்கிட்டா. அவங்க வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு தான் கல்யாணம் மேலயும் காதல் மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, வேற விஷயத்துலதான் இன்ட்ரெஸ்ட்னு சொன்ன. வேற விஷயத்துலதான் இன்ட்ரெஸ்ட். ஆனா நினைச்சு பாரு, நம்ம கிராமத்திலேயே அழகான பொண்ணுனா அது சாருதான், படிச்ச பொண்ணுனா அது சாருதான். அப்படி ஒரு பொண்ணு நமக்காக வர அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அதை எப்படிடா வேணான்னு சொல்றது? ஏனான்னு சொல்லுவியான்னு கேட்க, அங்க பாபுராஜும் இல்லன்னு சொல்ல, அப்போ நான் மட்டும் எப்படி வேணான்னு சொல்லுவேன்? பாத்தியா, ஏன் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்ட. நான் இப்போ சாருவை தான் திருமணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டோம். இப்போ குமார் அங்கிருந்து கிளம்ப இதுல பாபுராஜ் பயங்கர எரிச்சல் அடைகிறாரு. ஆல்ரெடி காதலியான சாருவோட அவர் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இப்ப என்னை ஏமாத்திட்டு குமார வேற கட்டிக்க போறியான்னு சொல்லி அந்த கார்ல அந்த மாஸ்டர் ஒரு கத்தி வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அப்படி அந்த கத்தியை எடுத்துக்கிட்டோம் சாருவை போட்டு தள்ளுறதுக்காக இப்ப இந்த பாபுராஜ் கிளம்ப போயிட்டு இருக்கிற வழியிலையும் சாருஹாசன் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வராங்க. இந்த சாருஹாசன் யாரு தெரியுமா? அவன் தான் நம்ம ஹீரோயினான சாருவோடைய அண்ணங்க. அவனுக்கும் தெரியாம தான் வீட்டுல அவங்க தங்கச்சிக்கு குமாரோட இப்போ கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல. நான் ஃபுட்பால் மேட்சுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த குமார என் தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் நான் பார்த்தேன். ஆனா அவன் இப்படி ஏமாத்துவான்னு எனக்கு தெரியல. இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். இப்பயே போய் வீட்டுல தடுத்து நிப்பாட்ட போறேன்ற மாதிரியும் பாபுராஜா கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த குமாரோடைய வீட்டை நோக்கியும் வராரு. அங்க குமாருக்கோ நல்ல சட்டையெல்லாம் போட்டு தலைவாரி நடுவுல உட்கார வச்சு அவர் பக்கத்துல ஒரு வாழைக்கண்ணையும் வைக்கிறாங்க. இது இல்லாம முன்னாடி 2 பொம்மைகளை வைக்கிறாங்க. அவங்க ஊர் வழக்கத்தின்படி கல்யாணம் பேசி முடிக்கிறனா ஒரு ஆண் பொம்மைக்கும் பெண் பொம்மைக்கும் தாலிய கட்டி 2 வீட்லயும் மாத்திவாங்க போல. அப்படி அங்க மாத்திக்க செஞ்சு இப்ப இந்த நிச்சயதார்த்தத்தையும் கன்ஃபார்ம் பண்ண, நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணு வரணும்லாம் தேவை இல்லைங்க. இங்க இவங்களே கன்ஃபார்ம் பண்ணி கல்யாண தேதியை குறிச்சிட்டா போதும். அந்த வேலையில இது எல்லாம் கோபத்தோட நிறுத்த வர சாருஹாசனையும் எல்லாரும் பாக்குறாங்க. ஏய் சாருஹாசா, உன்னதாண்டா தேடிட்டு இருக்கேன், பொண்ணுதான் இங்க இல்ல, பொண்ணுடைய அண்ணன் நீ உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அங்க மாப்பிள்ள பக்கத்துலயும் சாருஹாசனை உட்கார வைக்க, மாப்பிள்ள பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சாருஹாசனுடைய மனநிலையும் மாறுது. பரவாயில்ல, இந்த சம்மதம் கூட நல்லாதான் இருக்குன்ற மாதிரி அங்க சிரிச்சு ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா இது, இந்த திருமணத்தை நிப்பாட்டுவான்னு பார்த்தா இது பண்ணிக்கிட்டு இருக்கானேன்ற மாதிரி பாபுராஜும் ஒன்னும் புரியாம பார்க்க, இப்போ நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாருஹாசனையும் தனியா கூப்பிட்டு, என்னையா திருமணத்தை நிப்பாட்டுன்னு சொன்ன, இங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, அதோ குமார் அங்க தனியா நிக்கிறான் பாரு, வா போய் பேசுவோன்னு சொல்லி குமார் கிட்டையும் பேச கூப்பிட்டு போறாரு. ஆனா குமார் கிட்டையும் போயிட்டு அந்த சாருஹாசன் சிரிக்கிறாங்க. குமாரும் எனக்கும் சாருவை திருமணம் பண்றதுல ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நீங்க தான் என் மச்சானான்னு கேட்க, எது மச்சானான்னு சொல்லி இன்னும் வெக்கப்பட்டு இந்த சாருஹாசன் சிரிக்க, ஆனா போங்கடா நீங்களும் உங்க குடும்பம்னு சொல்லி பாபுராஜ் நொந்து போறாரு. இப்ப அங்க மச்சானையும் மாப்பிள்ளையையும் சேர்த்து வச்சுட்டு நான் முன்னாடி யோசிச்ச மாதிரி அந்த சாருவை போட்டு தள்ளிலான்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டும் கிளம்புறாரு. இங்க நம்ம சாரு இருக்காங்கல்ல ஹீரோயின், அவங்க இப்போ கடைக்கெல்லாம் போயிட்டு தன்னுடைய வீடு திரும்புறாங்க. வீட்டுல பார்த்தா யாரும் இல்ல. அப்பதான் உங்க வீட்டுல இருக்க எல்லாருமே குமாரோடைய வீட்டுக்கு போயிருக்காங்கன்ற மாதிரி தெரிய வர, இப்ப தான் தோழியை கூப்பிட்டுக்கிட்டோம் நேரா நம்ம ஹீரோயின் குமாரோடைய வீட்டை நோக்கியும் போறாங்க. அங்க குமாரோடைய வீட்லயும் நிச்சயம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுல இருக்க எல்லாரும் பொண்ணு வீட்டோட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துக்கு நம்ம சாரு வராங்க. சாருவை பார்த்ததும் எல்லாரும் திகச்சு போய் நிக்க, நேரா மாஸ்டர் இந்த குமாரை கூட்டிட்டு வந்து, கங்க்ராச்சுலேஷன்மா, உங்க 2 பேருக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. குமார் பையன் உனக்கு போன்ல அனுப்பின மெசேஜை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான். நான் தான் தலைமை ஏத்து நிச்சயம் பண்றதுக்கே முடிவு பண்ணேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வருது பாருங்க கோபம். முதல்ல மாஸ்டருக்கு ஒரு அறை, நெக்ஸ்ட் இந்த குமாருக்கு ஒரு அறை. டேய் குமாரு, நீ அப்படி மெசேஜ் பண்ணதுக்கு உனக்கு நான் அந்த மெசேஜர்லயே கழுவி ஊத்தி ரிப்ளை பண்ணியிருந்தேன்லடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி நிச்சயத்தை பண்ணிட்டு இழிச்சுக்கிட்டு வந்து என் முன்னாடி நிப்ப, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் மிரட்ட. இப்ப தான் வீட்டுல இருக்கிறவங்களையும் பார்த்து உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு என்கிட்ட கூட கேட்காம இப்படி முட்டாள்தனமா முடிவு எடுத்திருக்கீங்களேன்ற மாதிரியும், இதுக்கு இந்த வைத்தியரை வேற துணைக்கு கூட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரியும் இங்க சாருஹாசனான தான் அண்ணனையும் போட்டு தான் அம்மா அப்பான்னு சொல்லி எல்லாரையும் போட்டு கழுவி ஊத்துறாங்க.
இப்படி அவங்க புத்திசாலித்தனமா பேசுறதெல்லாம் பார்த்து அங்க குமாருமே ஆமாமா தப்புலாம் என் மேலதான், இந்த நிச்சயத்தை இப்படியே முடிச்சுக்கலாம், கல்யாணம்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதுல குமாரோட அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்து, நீ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்கியே, நீயே காலேஜ் படிக்கும் போதோ ஒரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு சவுக்கு தோப்புக்கு போன பொண்ணு தானே, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தப்பானவங்க தான் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்ல, அப்பதான் சாருவும் ஆமா கூட்டு போன அது யார் தெரியுமா, இந்த பாபுராஜ தான், நானும் இவனை தான் காதலிக்கிறோம் அப்படின்னு அந்த உண்மையை போட்டும் உடைக்கிறாங்க. இப்ப மறுபடியும் அங்க கலவரம் வெடிக்க நிச்சயம் கேன்சல் ஆகி 2 வீட்டுல இருக்கிறவங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இவனுங்க திருந்தவே மாட்டானுங்கடா, சரி ஓகே நம்ம நாய் எங்கடா அப்படின்ற மாதிரியும் அங்க பாபுராஜ் கிட்ட ஹீரோயின் கேட்க, அப்பதான் ஊருக்குள்ள அந்த நாயை வெறி பிடிச்சு சுத்திட்டு இருக்கிறதையும் ஊருக்காரங்க அங்க துரத்திக்கிட்டு இருக்கிறதையும் அவரு சொல்றாரு, டேய் அவ ரொம்ப பாவண்டா, தங்களிலேயே கட்டி போட்டதுனால தான் அவன் அப்படி பிஹேவ் பண்ணிருக்கான், நம்ம போய் காப்பாத்துவோன்னு சொல்லியும் அந்த நாயை தேடி ஹீரோயினும் பாபுராஜும் கிளம்புறாங்க. அப்படி ஒரு ஆத்தங்கரையோரம் அந்த நாய் நிக்க, அந்த நாய் தன்னை பிடிக்க வந்த எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட வருதுங்க. டேய் கண்ணா வாடா வீட்டுக்கு போலாம், எதுக்கும் பயப்படாத, அதான் அக்கா நான் வந்துட்டேன்ல, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிடுறாங்க. ஆனா அந்த நாய் அந்த ஊருக்காரங்களையும் நம்ம ஹீரோயினையும் அங்க இருக்கிற எல்லாரையும் சுத்தி பாக்குது. நீங்களே எவ்வளவு கேவலமா இருக்கும் போதோ உங்க ஊர்ல நான் வாழ்ந்தா அதை விட கேவலம்டா. அது மட்டும் இல்லாம அங்க இந்த பாபுராஜ் இருக்கான்ல நாயோட ஓனர், அவன் வேற கத்திய வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு தள்ள வேற ரெடியா இருப்பான். அங்க அவன் இன்னும் நம்ம ஹீரோயினை சந்தேகப்பட்டு புரிஞ்சிக்காம தான் இருப்பான். அதையும் அந்த நாய் பார்த்துட்டு, போதும்டா போதும், இந்த மனுஷனுக்கு விசுவாசமா இருந்ததெல்லாம் போதும், நான் என் இனத்தோடயே போய் சந்தோஷமா இருந்துக்கிறேன்னு சொல்லி அந்த ஆத்த கடந்து அந்த பக்கம் போறாங்க. அப்படி அங்க நிறைய நாய்கள் இருக்க, நிறைய விலங்குகள் இருக்க, அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரியும் அதையெல்லாம் ஹீரோயினும் பாபுராஜும் அந்த கிராமத்துக்காரங்களும் பாக்குற மாதிரியும், அதாவது மனுஷன் முட்டாள்தனமாகவும் செல்பிஷாகவும் சண்டை போட்டுக்கிட்டு பல அசிங்கங்களை பண்ணிக்கிட்டு வாழ்றதாகவும், அதை கம்பேர் பண்றப்போ மிருகங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லா விசுவாசமா சந்தோஷமா வாழ்றதாகவும், மனுஷனோட அவங்க கலந்தா இது எங்க இனத்துக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் காட்டுக்கு போற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வாய்ப்பு இருந்தா OTTல ஒரு வாட்டி இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.